இதுக்குதான் நான் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். மானம் போக போகுது. இதனாலதான் சத்யா கோவப்பட்டு அவன் கிட்ட போய் சண்டை போட்டிருக்கான். அம்மா, என்னால சத்யாவை விட்டு கொடுக்க முடியாது. அவன் எனக்காக சண்டை போட்டிருக்கான். என்கிட்ட வேலை செய்யறான். உயிரே போனாலும் பரவாயில்ல, சத்யாவை நான் காப்பாத்துவேன். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் நிரபராதி, நான் நிரூபிப்பேன். ஆமா, நிரூபிப்பா. உனக்கு டேய் முருகா, முதல்ல அந்த ஆளை வெளியே போக சொல்லு. எதுக்கு வீட்டுக்குள்ள வராரு? அங்கிள், நீங்க வாங்க. ஏ அஞ்சலி, எவ்வளவு பட்டாலும் நீ திருந்தவே மாட்டியா? ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துட்டான். அடுத்து இந்த ஆள் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. இவங்க 2 பேரோட சங்காத்தமே வேண்டாம். இவங்க பேச்செல்லாம் கேட்காதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேக்குறியா நீ? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளுதான். ஏயா, என் பொண்ணு பாட்டுக்கு வீட்டோட இருந்தா அவ மனச கலைச்சு கேரேஜ் வைக்கலாம், பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவளை அலைய வச்சுட்டியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அங்கிள், எலெக்ஷன் முடிஞ்சாதே சொல்லுவாங்க. ஆமா. நில்லுங்கம்மா. சார், யாரு? அது உள்ள போலாமா சார்? என்னையா, ஒரு கொலை நடந்த வீட்டில் எவிடன்ஸ் எதுவுமே அழிஞ்சிடக்கூடாதுன்னு நாங்க பாதுகாப்புல காத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா உள்ள போகலாமான்னு அசால்ட்டா கேக்குறியா? ஐயோ சார், இல்ல சார். இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவர் என் ஃப்ரெண்டு தான். அவர் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். அதை ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் எவிடன்ஸ் தேவைப்படுது. அதனாலதான் உள்ள நாங்க போய் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணலான்னு தான். அப்படியா? மேடம் பேரு அஞ்சலி. அஞ்சலி ஐபிஎஸ்ஸா இல்ல வேற ஏதாவது ஹையர் போஸ்டிங்கா? ஏமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இப்படி கண்டவங்கெல்லாம் உள்ள போய் எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காகவா நாங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கோம்? அவன் குற்றவாளியா நிரபராதியாங்கிறத நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். அதுக்காக தான் நாங்க சம்பளம் வாங்குறோம். தேவையில்லாம எங்க வேலையை கெடுக்காதீங்க. போங்க அந்த பக்கம். இல்ல சார், கொஞ்சம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவரு அப்பாவி சார், எதுவுமே தெரியாது. யாரோ பிளான் பண்ணி அவரை இந்த கேஸ்ல சிக்க வச்ச மாதிரி இருக்கு. ப்ளீஸ் சார், கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைக்கும் சார். கிடைச்ச ஆதாரம் எல்லாத்தையும் எங்க டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ எந்த ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ண தேவையே இல்லை. போலீஸை தவிர உள்ள வேற யாரையுமே விட முடியாதுமா. கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. சார், கூட்டு போங்க சார். என்ன சார்? ஏற்கனவே உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டு ஜாமீனில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் தானே நீ? என்னடா கொலை பண்ணுறது என்ன உன் குடும்ப தொழிலா? அசால்ட்டாக மர்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. சார், தேவையில்லாத பேசுறீங்க. நான் எந்த கொலையும் பண்ணல. பின்ன உன் சாயல்ல வேற யாராவது பண்ணாங்களா? இங்கே பாரு, உன்னை அடிக்கணுங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை. நீ மரியாதையாக உண்மையை சொன்னா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தீர்ப்பை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அதை விட்டுட்டு நான் பண்ணலை, எனக்கு தெரியாதுன்னு மழுப்புனேன்னு வை. நான் பொறுப்பில்லை தம்பி. சார், நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும், நீங்கள் எத்தனை வாட்டி என்னை மிரட்டினாலும் என் பதில் ஒன்றே ஒன்று தான். நான் கொலை பண்ணல சார். ஏய், கை வைக்க சார். அடிக்கிற வேலை வச்சுக்க. ஏய், சார், செத்துரு போறான் சார். ஏற்கனவே ஸ்டேஷன்ல நடந்த லாக்அப் டெத்துக்கெல்லாம் மரண தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க சார். பயமா இருக்கு சார். யோ, இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கிறது தான். அவன் எதுக்கு செத்தான்னு தெரியல. இவனை சாகாம அடியா. போலீஸ் அடிக்கவே கூடாதுன்னா இந்த மாதிரி இங்க பல அக்யூஸ்டுங்க உண்மையை சொல்ல மாட்டாங்கய்யா. அவன் நம்மளை ஏச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருவான். போலீஸ்கார மேல இருக்கிற பயம் போயிடுயா. நம்ம இடுப்புல இருக்கிற கன்னும் கையில இருக்கிற லத்தியும் தான் இந்த மாதிரி அக்யூஸ்டுகளுக்கு பயத்தை கொடுக்கிற ஒரே ஆயுதம். அதையும் ஓரமா வச்சுட்டு சேவை பண்றதா? இவ்வளவு செய்யும் போதே கிரைம் ரேட் குறைய மாட்டேங்குது.
அடியா இவனை. குமார் எப்படி இருக்க? எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்ன சார் இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஏரியாவில் ஒரு மர்டர் நடந்துச்சுல்ல? ஆமா, ஒரு பெரிய பிசினஸ் மேனை ராத்திரியோட ராத்திரியா அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஆமாப்பா, அந்த கேஸில் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான்ப்பா. ஐயோ, அவனை காப்பாற்றணும்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் எடுத்துற முடியுமா? டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்தோம், தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, இப்பெல்லாம் டாக்குமெண்ட்டை உடனே லேப்டாப்பில் ஏற்றிடுவாங்களே சார். சாஃப்ட் காப்பி யாருமே கையில் வச்சிருக்க மாட்டாங்களே. எல்லாமே அவருடைய லேப்டாப் தான் இருக்கு சார். தம்பி, ஏதா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரேன். சார், நீங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? சரிங்க சார், என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன் சார். சரிப்பா, சரி. சார், நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். அஞ்சலி, உன் நம்பர் கொடுமா. ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தா விசாரிக்கணும் சார். அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கணும். யார் தப்பு செஞ்சாலும் கூட அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். அதை விட்டுட்டு இப்படி அடிச்சு சித்திரவதை பண்ணக்கூடாது சார். அந்த எந்த அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது. உங்க அண்ணனையும் தம்பியும் எப்படி அடிப்பீங்களா? எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது? இருங்க அங்க. மேடம், 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 என்ன பண்றீங்க? ஆமா சார், நாளைக்கு நீங்க அடிச்சுட்டு கொன்னுட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நாங்க வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம் நினைச்சீங்களா? இதுக்கப்புறம் சத்யா மேல ஒரு சின்ன துரும்பு போட்டா கூட நீங்க தான் சார் பொறுப்பு. இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த பேரையும் உள்ள தள்ளிடுவேன். நீங்க எந்த காலம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீடியோவை எடுத்து டேக் பண்ணி சிஎம் செல்லுக்கு அனுப்பவா? மேடம், ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. என்ன என்ன சார் ப்ளீஸ்? சத்யா, இவங்க உன்னை என்ன பண்ணாங்க? அது எல்லாமே சொல்லு. சொல்றா. இது போதும் சத்யா.